வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு SC ST PWD கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையுமே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் ஊர்லேயே ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது TNPSC அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுற ஆணையம் தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிப்ளமோ ITI லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஆன்லைன் மோடில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா TNPSCயில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பேப்பர் 1 டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நீங்கள் பேப்பர் 2 எக்ஸாமாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ பேப்பர் 1 உங்களுக்கு OMR பேஸ்ட் எக்ஸாமாகவும், பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாகவும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் கோடிங்க, சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. www.tnpsc.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ITI குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிட்டடில் மைன்ஸ் ஃபோர்மேன் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸும், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சிஸ். ஸோ ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதாவது ஊரக வளர்ச்சித்துறையில் உங்களுக்கு ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் 129 வேக்கன்சிஸும், வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கேட்டகரியில் 101 வேக்கன்சிஸும் இருக்கும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 46 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் 12 வேக்கன்சிஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஓவர்சீர் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் விங்கில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதுலேயே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்
ஆஃபீஸ்லேயே எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்டில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 110 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸர் கேட்டகரியில். அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்ஆர், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சித்துறையிலேயே 149 வேக்கன்சிஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தம் 839 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க ஆல் மினிஸ்ட்ரிஸ்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆவின் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட் டெக்னீஷியன் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு லெவல் 15, லெவல் 13, லெவல் 12, லெவல் 11 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. லெவல் 10, லெவல் 8 ஸோ இந்த மாதிரியுமே உங்களுக்கு சேலரி இருக்கும். லெவல் 5மே உங்களுக்கு ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 26,000 வந்து 86,180 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ்க்கான ஏஜ் லிமிட் இது. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 வயது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சீரியல் நம்பர் வைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜில் 32 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 37 வயது வரைக்கும். ரோட் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் ஓவர்சீர், ஹாஸ்டல் சூப்பரிண்டன்ட், அதேமாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா 37 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் 60 இயர்ஸ் வரைக்குமே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன் ஃபோர்ஸ்மேன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் வித் மைன்ஸ் ஃபோர்மேன் கோர்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோவில் ஃபிஷரிஸ் முடித்தவங்களுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ, ஹேண்ட்லூம் டெக்னாலஜியோ அல்லது ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங்கும் வந்து வேக்கன்சிஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிகிரியில் அதாவது இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிசைன் அண்ட் டிராஃப்டிங், மெகட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட NTC சர்டிஃபிகேட், NAC சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து டிசிப்ளின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்களுக்கும் இந்த போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் இருக்கணும், அதாவது தமிழில் உங்களுக்கு போதுமான எழுத்தறிவு, படிப்பறிவு இதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நாட் எலிஜிபிள்ங்கிறத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள், அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் நாட் எலிஜிபிள். அதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து விண்ணப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ட் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பின்னு பார்ட் சி அப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கும் பேப்பர் 1க்கு. ஓகேங்களா? பார்ட் ஏ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 300 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. OMR பேஸ்டு எக்ஸாம். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் 300 மார்க்குக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமாக நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2க்கான அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் 150 ரூபா பெய்ட் பண்ணணும். புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா 150 ரூபா பெய்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் SC, ST, PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.